நேச்சுரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு டே சார்ட் நம்ம வச்சுருக்கோம். மார்க்கெட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கு. சேம் லைக் தட் மார்க்கெட் அங்கே தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம பொசிஷனலாக கால் ஆப்ஷன் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 193 வரைக்கும் நமக்கு போகும். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பெரில் வாங்கி வைங்க. இல்லை ஃபண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா வந்து கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒரு 160 இல்லை 164 ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனால் போகும், அகைன் கூட நமக்கு ரிவர்ஸ் வந்துட வரலாம். நம்ம 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிக்குவோம். 1 ஹவரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு இவ்வளோ தூரம் போயிருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் இங்கே வந்துட்டுருக்கு. பெரிய ஒரு கேண்டில், அதுக்கு கீழே இங்கே ஒரு கேண்டில் வந்திருக்கு. இந்த கேண்டில் நமக்கு எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இந்த ரேஞ்சுக்கு கீழே நமக்கு வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா வந்து நம்ம டவுன் எதிர்பார்க்கலாம். இல்லை இதுக்கு மேலேயே திருப்பி வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப் மாதிரி வச்சு மேலே இங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே ரீச் ஆகலாம். மேக்ஸிமம் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாக இருக்கும். 157 போணுச்சு அப்படின்னா கூட நீங்கள் வெளியே வந்துடுங்க கால் ஆப்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா.